ஹாய் ஸ்பைடேஸ், நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. நம்ம இன்னைக்கு வெரிலக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு ரீசார்ஜபிள் வயர்லெஸ் மவுஸை பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி கேஜெட்ஸை பத்தி நான் போடுற வீடியோஸ் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இதை ஏன் வாங்கணும்ன்ற ரீசனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜெப்ரானிக்ஸோட இந்த மவுஸை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது நம்ம தனியா வாங்கல, காம்போவா வந்துட்டு கீபோர்டோட சேர்த்து தான் வந்துட்டு வாங்கிருந்தோம். கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுமே சேர்ந்து சம்திங் 700 750 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். அதை பத்தி வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ பிரைஸ் ரொம்ப சீப்பா அஃபோர்டபுளா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டு எனக்கு அவ்வளவா வந்துட்டு பிடிக்கல. யூஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இல்லை. ஏன்னா அது ரொம்பவுமே லைட் வெயிட்டா இருந்ததுனால மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை நான் அந்த வீடியோலயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை. பட் இந்த மவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இன் அண்ட் ஃபீல் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு லைட் வெயிட்டடா ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. பட் இதுல மெயினான இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா நமக்கு அப்பப்ப சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நீங்க டெல் ஹெச்பி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி மாடல்ஸ் வரும். பட் அது நீங்க பாத்தீங்கன்னா 1 இயர் 12 அது 1 இயர் இல்ல 10 மந்த் அது போல வந்துட்டு பேட்டரி லைஃப் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா என்னோட ஹெவி யூசேஜுக்கு உடனே பேட்டரி சேஞ்ச் பண்ற அந்த இஷ்யூ இருந்தது. இது தவிர்த்து பிளாஸ்டிக்மே வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு சீப்பான பிளாஸ்டிக் அப்படின்றதுனால பேக்ல போட்டு கொண்டு போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ரோலர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுல உடஞ்சிருச்சு. இந்த ரோலர் உடஞ்சதுனால நமக்கு வெறும் லெஃப்ட் கீ ரைட் பட்டன் மட்டும் தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது பேட்டரி ஒரு தடவை போனதுனால நம்ம தட்டினதுனால பாத்தீங்கன்னா மொத்தமாவே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு பக்காவா அக்யூரேட்டா வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இதை வச்சு இதுக்கப்புறம் ஒர்க்கே பண்ண முடியாது. நான் யூஸபிளாவே வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெஸ்ட்டான மவுஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதான் பாத்தீங்கன்னா இது. ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணமோ அந்த அந்த இஷ்யூலாம் இதுல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பார்த்து தான் வந்துட்டு இதுல செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோம்னா நமக்கு மேலேயே மெயினான நமக்கு மவுஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓரமா வச்சிருவோம். இதை தவிர்த்து நமக்கு இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு உள்ள வந்துட்டு ஒரு யூசர் மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போதே தெரியும் யூசர் மேனுவல் இருக்கு. இதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே குட்டியான ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை நமக்கு குட்டியா தான் வந்துட்டு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த மவுஸ்க்கு வந்தோம்னா அந்த மவுஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே குவாலிட்டியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அந்த மவுஸ்ல பார்த்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் இதுல வரப்போறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கு. இதை தவிர்த்து நமக்கு இந்த ரோலருமே பாத்தீங்கன்னா அந்த மவுஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரோலர் தான் உடஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரோலரை வந்துட்டு மெட்டல்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இதை தவிர்த்து இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஃபீலே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சைலண்டா சவுண்ட் எதுவுமே இல்லாம பட் நீங்க அந்த வைப்ரேஷனை மட்டும் வந்துட்டு உங்களால ஃபீல் பண்ண முடியுது ரோல் பண்ணும்போது. ஸோ அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேல நமக்கு டாப்ல கிளாஸியா தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கிளாஸியா நமக்கு அந்த கவர்ல இருந்து எடுக்கும் போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஸ்மட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஆகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமா தான் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. மேபி நான் இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணதுனால இந்த இஷ்யூ இருக்கா அப்படின்னு தெரியல. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 7 டிஃபரன்ஸ் கலர் வந்து இந்த மவுஸ்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. இந்த 7 டிஃபரண்ட் கலர் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க பிளாக் கலர் இருக்கு, அண்ட் தென் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலர்ல இருக்கு, அண்ட் தென் மிச்சம் உள்ள 4 கலருமே வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்பரண்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ஆரஞ்சு, பிங்க், பர்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இப்ப பார்த்த 7 கலர்ல இந்த மவுசஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதுல மோஸ்டா நிறைய பேருக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே பிடிச்சிருந்திருக்கும். ஆஸ் அ டெக்கியா எனக்குமே பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப பிடிச்சதா இருந்தது. பட் நான் ஏன் அதை சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்ல வந்துட்டு நமக்கு இந்த மேல உள்ள அந்த இதை வந்து ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் அட்டாச்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே வந்துட்டு அந்த மேல உள்ள அந்த இதை நீங்க ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதை எதுக்காக ரிமூவ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நானோ அதாவது யூஎஸ்பி ரிசீவர் நானோ இந்த நானோ ரிசீவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்குள்ளதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுல வந்துட்டு நமக்கு பேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் இதுல வந்துட்டு நமக்கு அந்த நானோ ரிசீவரை நமக்கு உள்ள வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக அப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுனால அதாவது மேக்னெட்டிக் அட்டாச்மெண்டா இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா வரும்ன்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் நம்ம கை தவறி கீழே போட்டாலும் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் பார்த்துட்டு இருந்தது ரொம்ப லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்ததுனால பாத்தீங்கன்னா நான் சிம்பிளா வந்துட்டு இந்த பிளாக் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன்.
ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. மேபி உங்கள யாருக்காச்சும் அந்த கீழே விழுந்தா உடஞ்சிரும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ஸுமே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு ஒரு சம்டைம்ஸ் 2 rupees அது போல சேஞ்சஸ் இருக்கு. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம 50 to 40 rupees வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கு தான் செய்யுது. சம்டைம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே பிரைசிங்ல தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வாங்கும்போது என்ன பிரைசிங்ல இருக்குன்றத பார்த்து செக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்துட்டு மெட்டல் ரோலர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரோல் பண்றதுக்காக இங்க மெட்டல் ரோலர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ரைட் கிளிக் பட்டன் இருக்கு, லெஃப்ட் கிளிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அடிஷனலா ஒரு பட்டன் இருக்கும். நார்மலா நீங்க எந்த மவுஸ்லயும் பார்த்திருக்க மாட்டீங்க. பட் இந்த இடத்துல இந்த பட்டன் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எத்தனை டேப் ஓபன் பண்ணி வச்சிருந்தாலும் ஜஸ்ட் இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மினிமைஸ் ஆகுற மாதிரி வந்துட்டு இந்த பட்டனை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க இந்த பட்டன் பாத்தீங்கன்னா நமக்கு டிபிஐ பட்டனா தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிரஸ் பண்றது மூலமா நீங்க டிபிஐ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்பவுமே ரெஸ்பான்சிவா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1600 வரைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு டிபிஐ வந்துட்டு இதுல கிடைச்சிரும். பேக்ல வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டாகல் பட்டன் இருக்கும். இதை நீங்க ஸ்லைட் பண்றது மூலமா டர்ன் ஆஃப் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஆன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல எல்இடி லைட் இருக்கும். இந்த இடத்துல 3 எல்இடி லைட் இருக்கு. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த மவுஸ் அட் அ டைம்ல நீங்க 3 டிவைஸ்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒருவே என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லாத பிசி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க இந்த நானோ ரிசீவரை கனெக்ட் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். மிச்ச ரெண்டுமே பாத்தீங்கன்னா நீங்க ப்ளூடூத் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கரண்டா இந்த மவுஸ் எதுல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க சைமல்டேனியஸா சேஞ்ச் பண்றதுக்காக இங்க ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்றது மூலமா 3 டிவைஸ்க்கு அட் அ டைம்ல நீங்க மாத்தி மாத்தி வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த எல்இடி லைட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நானோ ரிசீவர் வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மவுஸை சார்ஜ் பண்றதுக்கான சார்ஜிங் போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவுமே நல்ல விஷயம். ஸோ ஓவராலா இந்த மவுஸோட டிசைன் பார்த்தோம்னா நமக்கு பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிமிலரா இருக்கும். எதுக்கு சிமிலரா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்பிளோட மேஜிக் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிமிலரா தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா ஆப்பிள் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணவே இல்லை. அது ரொம்பவே நல்ல விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட்டை வந்துட்டு நமக்கு ஆப்பிள் எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த அடியில கொடுத்துருப்பாங்க. ஸோ அடியில கொடுத்துருக்கும் போது நீங்க சார்ஜ் போட்டுட்டே பாத்தீங்கன்னா அந்த மவுஸை யூஸே பண்ண முடியாது. பட் இதுல நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதுனால இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மவுஸ்ல சார்ஜ் போயிடுச்சுனாலும் நீங்க வந்துட்டு சார்ஜிங் கேபிள கனெக்ட் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜ் பண்ணிட்டே இந்த மவுஸை யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே நல்ல விஷயம். பட் ஆனா நமக்கு பாக்ஸ்க்குள்ள கொடுத்த கேபிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு குட்டியா தான் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நீங்க இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ற கேபிள்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் உங்ககிட்ட டைப் சி கேபிள் வீட்டுல பெருசா இருக்குங்கிறப்போ நீங்க அந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இன் அண்ட் ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம இது இன் அண்ட் ஃபீல் நல்லா இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மவுஸை ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதோட இன் அண்ட் ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த மவுஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெப்ரானிக்கோட இந்த மவுஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நான் டக்குன்னு இதுக்கு மாறும் போது பாத்தீங்கன்னா எனக்கு இன் அண்ட் ஃபீல் அந்த அளவுக்கு வந்துட்டு பெஸ்டாவே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டார்டிங் யூஸ் பண்ண டைம்ல. ஸோ நான் கூட பாத்தீங்கன்னா இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். பட் ஆனா ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி வீடியோ போடலாம், உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன் அண்ட் ஃபீல் வந்துட்டு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலான்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1 டே கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணேன். பட் 1 டேக்கு மேல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துட்டு எனக்கு கைக்கு வந்துட்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்பவுமே பக்காவாவே இருந்துச்சு. கைக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த கிளிக் பண்ற இந்த பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டே வந்துட்டு இருக்காது. நான் இங்க மைக் கிட்ட வச்சுட்டு கிளிக் பண்றேன். அதனால உங்களுக்கு லேசான சவுண்ட் தெரியலாம். பட் நார்மலா யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீரியஸா எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. பட் நிறைய பேருக்கு இந்த மவுஸோட சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். சவுண்ட் வந்தா தான் வந்துட்டு ஒர்க் பண்ண வந்துட்டு பிடிக்கும். ஸோ எனக்கும் இதோட சவுண்ட் பிடிக்கும். பட் இதுல சவுண்ட் இல்லைனாலும் அதை கிளிக் பண்ற அந்த ஃபீலே வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நல்லா இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த மவுஸை பத்தி. இந்த மவுஸை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இதை வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்கை நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க என்ன மவுஸ் யூஸ் பண்றீங்க, வீட்ல நீங்க ஏதாச்சும் இந்த வயர்லெஸ் மவுஸ் யூஸ் பண்ணீங்க, இல்ல இதை விட எந்த பெஸ்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னன்றது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதையும் முடிஞ்சா வாங்கி வீடியோ போறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.